உங்கள் ஒருவருக்கும் அருமையானவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நல்ல நாமத்திலே என்னுடைய சாபத் கிரீட்டிங்ஸ் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இன்னும் ஒரு ஓய்வு நாளை நாம் காணும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே தந்திருப்பதற்காகவும் நான் பரலோகத்தின் தேவனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, நாம் கர்த்தருடைய வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்கத்தக்கதாக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்கத்தக்கதாக நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்திருக்கிற வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் தகப்பனே எங்களோடு கூட பேசவும், உம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை நாங்கள் உணர்ந்து உம்முடைய வருகைக்காக நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவும் கர்த்தர் கிருபை தரும்படியாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வழிநடத்தும் விதம், அவருடைய வழிநடத்துதலை எவ்வளவுக்கு அதிகமாக நாம் நம்பலாம் என்பதை குறித்து இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று நான் கர்த்தருக்குள் வாஞ்சித்தேன். ட்ரஸ்டிங் காட்ஸ் கைடன்ஸ், ஆண்டவருடைய வழிநடத்துதலை நாம் எவ்வளவுக்கு அதிகமாக நாம் நம்ப வேண்டும். கர்த்தருடைய வேத புத்தகம் நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் ஏவாள் எவ்விதமாக தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் சத்ருவாகிய பிசாசனுடைய வார்த்தையை நம்பி பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு தூரம் போனார்கள் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் படிப்பதற்கு மிக அழகாக இருந்தாலும் வெகு சீக்கிரத்திலேயே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் மனிதனுடைய வீழ்ச்சியை நாம் அங்கு பார்க்கிறோம். மனிதன் பாவத்தில் வீழ்ந்து விடுகிற அந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த பாவத்தின் விளைவுகளை நாம் இன்னும் அந்த வலி வேதனைகளை நாம் அனுபவித்து கொண்டே வருகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, த பியூட்டி ஆஃப் த ஸ்கிரிப்சர், வேதத்தினுடைய அழகு என்ன என்று சொன்னால், மனிதன் பாவத்தில் விழுந்த மாத்திரத்திலே பரலோகத்தின் தேவன் மனிதனை தேடி வருகிறதா அந்த அழகு. மனிதனை ஒதுக்கி விடாமல் வெறுத்து விடாமல் அவர் இறங்கி வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கூப்பிட்டு அழைத்து செய்த பாவத்திற்கு என்ன தண்டனை என்பது முதலாவது அறிவியாதபடிக்கு என்ன மீட்பின் திட்டம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்றார். ரட்சிப்பின் திட்டம் என்ன அப்படிங்கிறத ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தில் அந்த வாக்கு தத்தத்தை நாம் பார்க்கிறோம். ஸ்திரீயின் வித்து, ஒரு இரட்சகர், ஒரு மேசியாவை பற்றின ஒரு வாக்கு தத்தம். வாட் அ லவ்விங் காட் வி சர்வ், எவ்வளவுக்கு அன்பான ஒரு ஆண்டவரை நாம் சேவிக்கிறோம். ஒரு அன்பான தேவன் ஆதாமி ஏவாளையும் பார்த்து அச்சுறுத்தாம பயமுறுத்தாம அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டம் ஒன்று வைத்திருக்கிறேன். ஒரு இரட்சகர், ஒரு மேசியா, அவர் எந்த சத்ருவாகிய பிசாசனிடத்தில் நீங்கள் தோற்று போனீர்களோ அதே இடத்தில் அவர் ஜெயிப்பார் என்பதை குறித்து நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். அந்த நாள் துவங்கி மனுக்குலம் அந்த ப்ராமிஸ்ட் சீடு, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வித்துக்காக ஏங்கி தவித்து கொண்டே இருந்தது. எனக்கு வேதத்தில் ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், த ரெக்கார்ட் ஆஃப் த ஜீனியாலஜி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வம்ச வரலாறு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இயேசுனுடைய வம்ச வரலாறு ஆபிரஹாம்லேருந்து ஆதாம்லேருந்தே we can trace it out. வேதம் அதையும் பேசுகிறது. ஆபிரஹாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 42 தலைமுறையை குறித்தும் வேதம் பேசுகிறது. ஆண்டுடைய வழிநடத்துதல் பாருங்க, அவர் எப்படி பிறக்கணும், எந்த சந்ததியில் எத்தனாவது நபராக அவர் எந்த தலைமுறையில் அவர் பிறக்க வேண்டும் என்பதை குறித்தும் மிக அற்புதமாக கர்த்தருடைய வேத புத்தகம் பேசுகிறதை அங்கு நம்மால் காண முடிகிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம்
4 முதல் 5 வசனம் நமக்கு மிக அழகாக சொல்கிறது. காலம் நிறைவேறின மாத்திரத்திலே, பட் when the set time had fully come, காலம் நிறைவேறின மாத்திரத்திலே God sent his son, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. சரி, ஒருவேளை மக்கள் அந்த காலத்தில் நினைச்சிருந்திருக்கலாம், ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரு, ஆண்டவர் நம்மளை நினைக்கல. ஏன்னா ஏறக்குறைய 4000 ஆண்டுகள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவுக்காக உலகம் காத்திருந்தது. ஃபார் த ப்ராமிஸ் சீட். என்ன நினைச்சிருப்பாங்க? 4000 ஆண்டுகள் போயிட்டு நம்மளை யார் நினைச்சுக்கிட்டு இருக்கிறா, ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் நாம் வாசிக்கிறோம், காலம் நிறைவேறின பொழுது. பரலோகத்தில் ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், அங்கு ஒரு கால கடிகாரம் ஒன்று இருக்கிறது. அது சரியான நேரத்தை காட்டும் பொழுது நிகழ வேண்டிய காரியங்கள் நிறைவேறும் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. எனவே தேவனுடைய கடிகாரம் சரியான நேரத்தை சுட்டி காட்டும் பொழுது நிகழ வேண்டியவைகள் கண்டிப்பாக நிச்சயமாக நிறைவேறும் என்பதை கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு மிகவும் வலியுறுத்தி நமக்கு பேசுகிறது. காலம் நிறைவேறின பொழுது என்று கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு சொல்கிறது. ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தின் திருச்சபையை குறித்தும் கர்த்தருடைய வேதம் நமக்கு மிக அருமையான வெளிப்பாடை நமக்கு தருகிறது. இந்த புக் ஆஃப் ரெவலேஷன், அந்த திருச்சபை எப்பொழுது தோன்றும், அந்த திருச்சபை எப்படி முன்னேறி செல்லும் என்பதை குறித்தும் த புக் ஆஃப் ரெவலேஷன், வெளியாகமம் நமக்கு மிக அழகாக தெளிவாக எடுத்து தருகிறது. எனவே நம்முடைய அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் வழிநடத்துதலில் சிறந்த ஒரு தெய்வம். ஆதியாகமத்திலையும் சரி, யாத்திரையாகமத்திலையும் சரி, வெளியாகமத்திலையும் சரி, தம்முடைய திருச்சபையை நடத்தி செல்வதில் அவருக்கு நிகரானவர் வேறு யாரும் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் மிக அழகாக நமக்கு சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. அற்புதமாய் தம்முடைய பிள்ளைங்களை வழி நடத்து. இதை நம்ம என்ன சொல்றோம்னா, மீட்பின் வரலாறு என்று நாம் சொல்கிறோம். தி ஸ்டோரி ஆஃப் ரிடம்ஷன். மிக அற்புதமாக ஆதாம் ஏவாள் வீழ்ச்சியிலிருந்து அவர்களை எவ்விதமாக இந்த மனுக்குலத்தை மீட்டெடுத்து மீண்டும் சரியான பாதையில் கொண்டு வந்து அவர் நிறுத்துவார் என்பதை பற்றின ஒரு அற்புதமான ஒரு வரலாறு, மீட்பின் வரலாறு என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு மிக அழகாக சொல்கிறது. எனவே தேவனுடைய திருச்சபை அவருடைய வழிநடத்துதலின் அடிப்படையில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. God's church will conquer all the obstacles. எல்லா தடைகளையும் மீறி தேவனுடைய திருச்சபை வெற்றி பெறும் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. ஏன்னு சொன்னால், வழி நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை குறித்து வேத புத்தகம் மிக அழகாக சொல்கிறது. உதாரணமாக நம்ம ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஆபிரகாம் ஒரு நல்ல ஒரு தேவனுடைய மனிதன். தன்னுடைய மகனுக்கு, குமாரனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பொறுப்பை ஊழியக்காரர்களில் மூத்த ஒரு ஊழியக்காரன் எலியாசரை அழைத்து அந்த பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறார். அவரும் பாருங்க, எஜமான பார்த்து அவருடைய அனுபவத்திலிருந்து அந்த எஜமானின் தேவனாகிய ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் செய்து கொண்டே அவர் பிரயாணம் செய்கிறார். அவர் அந்த பிரயாணத்தில் ஆண்டவருடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும், ஆண்டவர் எவ்விதமாய் அவரை வழிநடத்தினார் என்று சொல்லி ஆண்டவருக்கு சோஸ்திரம் ஏறெடுக்கும் பொழுது அவர் சொல்றார். ஆதியாகமம் 24:48 அந்த ரெட்டிங்கில் இருக்கிறத மட்டும் நான் வாசிக்கிறேன். என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை சோஸ்தரிக்கிறேன் அப்படிங்கிறார். எப்படி ஆண்டவர் ஆபிரகாமை வழி நடத்தினாராம்? நேர்வழியாய் நடத்தி வந்த அப்படிங்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்துவதில் அவருக்கு நிகரானவர் வேறு யாரும் இல்லை.
அவருடைய பிள்ளைகளை நேர்வழியாய் நடத்தினார் என்பதை குறித்து கர்த்தருடைய வேத புத்தகம் மிக அழகாக சொல்கிறது. எனவே ஆண்டவரை நம்பி அவருடைய பிள்ளைகள் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் நமக்கு ஒரு நல்ல ஒரு அஷூரன்ஸ், ஒரு நம்பிக்கை, ஒரு வாக்குறுதியை நமக்கு தருகிறது. நம்ம எல்லாருக்கும் மோசே எவ்விதமாக இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு வந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வனாந்தரத்திலே வழிநடத்தி செல்லும் பொழுது அவர்களை வழிநடத்துவதற்காகவும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார் அப்படின்னு சொன்னால், பில்லர் ஆஃப் கிளவுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக ஸ்தம்பங்களை கொண்டு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தினார். மேக ஸ்தம்பங்களை கொண்டு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தினார். எனவே பகல்ல மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களோடு கூட சென்றது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. மேக ஸ்தம்பத்தினாலே தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வழி நடத்தினார். வேதம் சொல்கிறது 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்திலே நடந்தார்கள். அந்த மேக ஸ்தம்பம் ஒரு நாளும் அவர்களை விட்டு பின்வாங்கியதில்லை, அவர்களோடு கூட சென்றது என்பதை குறித்து கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்கிறது. ஆண்டவர் எதற்காக தம்முடைய பிள்ளைகளை சிவந்த சமுத்திரத்தின் வழியாக வழிநடத்தி வந்தார் என்று சொன்னால், யாத்திராகமம் 13:17 சொல்கிறது, பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியா, அதாவது ஹைவேஸ் வழியா, நல்ல பாதை வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் அவர்களை நடத்தி வந்தார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. எனவே சிவந்த சமுத்திரத்தில் அவருடைய பிள்ளைகளை வழி நடத்துவதிலும் அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஹைவேஸில் கூட்டிகிட்டு போயிருந்திருக்கலாம், செவ்வையான பாத வழியாக ஆண்டவர் அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனால் அப்படி கூட்டிகிட்டு போனால் மற்ற ஜனங்கள் இவர்களோடு கூட யுத்தம் கலப்பார்கள், ஜனங்கள் பயந்துருவாங்க. எனவே ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தி கூட்டி கொண்டு சென்றார். அவருடைய ஞானம் பாருங்களேன், அவருடைய அனந்த ஞானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஞானத்தை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது. அவர் எப்படி தம்முடைய மக்களை நடத்துகிறாரு, சபையை அவர் எப்படி நடத்துகிறாரு, வனாந்திரத்தில் இருந்த சபையை அவர் எவ்விதமாக நடத்தினார் என்று சொல்வது மிக ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த வனாந்திர அனுபவத்தில் எத்தனை எத்தனை இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வந்தது. அத்தனை இடையூறுகளுக்கு மத்தியிலும் அந்த மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையின் தூணாக, அவர்களோடு கூட ஸ்தம்பமாக அந்த மேக ஸ்தம்பம் அவர்களோடு கூட இருந்து வந்தது. தேவனுடைய தாசனாகிய மோசே அவன் மரித்து விட்டான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட பொழுது ஆண்டவர் அவனை அடக்கம் செய்தார். அவன் அடக்கம் செய்த இடமும் அறியப்படவில்லை என்ற ஒரு சூழ்நிலையில் தீர்க்கதரிசி அம்மையார் ரொம்ப அழகாக எழுதுகிறாங்க. ஜனங்கள் எல்லாரும் திரும்பி ஒருக்க அப்படியே அந்த ஆசரிப்பு கூடாரம் எங்கே இருக்குது அந்த பக்கமாக திரும்பி பார்த்தாங்களாம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு மேலே மேகஸ்தம்பம் நின்று கொண்டிருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு மேலாக மேகஸ்தம்பம் நின்று கொண்டிருந்தது. எனவே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால், அந்த மேகஸ்தம்பம் அவர்களோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் இருந்து வந்தது. எல்லா சூழ்நிலையிலும் மேகஸ்தம்பம் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருந்ததை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும். நான் வெறுமனையா மேக ஸ்தம்பத்தை பற்றி பேசலை, அதனூடாக அந்த ஸ்தம்பத்தில் இருந்தது யாரு? கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். அதுதான் மிக முக்கியமான காரியம். தேவனுடைய திருச்சபை மறந்துவிடக்கூடாது. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர் எங்க உலாவி வந்துகிட்டு இருக்கிறாரு? அவருடைய திருச்சபையில உலாவி வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் மத்தியில் அவர் உலாவி வந்து கொண்டிருக்கிறார். மறந்து விடாதீங்க, அவருடைய ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம்
தேவனுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறது. எதற்காக அப்படின்னு சொன்னா யாத்திரையாகமம் 13:22 சொல்கிறது, பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை, பகலிலே நிழலாகவும் இரவிலே வெளிச்சமாகவும் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, எனக்கு ரொம்ப பிடித்தமான காரியம், ஜனங்களிடத்தில் இருந்து விலகி போகவில்லை. எல்லாரும் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஜனங்களிடத்திலிருந்து அவைகள் விலகி போகவில்லை என்பதை குறித்து கர்த்தருடைய வேத வசனம் மிக அழகாக சொல்கிறது. கிளவுட் பை டே, ஃபயர் பை நைட். பகலிலே மேகம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழிநடத்திற்று என்று கர்த்தருடைய வேதம் மிக அழகாக சொல்கிறது. வேதம் சொல்கிறது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை அவர்கள் சுமந்து சென்றார்கள் என்பதை குறித்து வேதம் சொல்கிறது. அப்படியே நீங்கள் யோசுவாவுடைய புஸ்தகத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால், யோசுவாவுடைய புஸ்தகத்தில் அந்த எரிகோ பட்டணத்தை தேவனுடைய பிள்ளைங்க எவ்விதமாக கைப்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு அற்புதமான ஒரு காரியம் பார்க்கும் பொழுது, இந்த கேரக்டரை நீங்கள் மறக்கவே முடியாது. ராகாப் என்கிற ஒரு கேரக்டரை நீங்கள் மறக்க முடியாது. அந்த பெண்மணியை நம்மளால் மறக்க முடியாது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நல்ல மனிதர்கள் விரும்பாத ஒரு வாழ்க்கை என்றாலும், என்னிடத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் கவர்ந்து கொண்ட ஒரு காரியம் ஒன்று உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த எரிகோ பட்டணத்தை வேவு பார்ப்பதற்காக அந்த வேவுக்காரர்கள் வந்த பொழுது, அந்த வேவுக்காரர்களை தங்க வைப்பதற்கு இடமும் கொடுத்து, யோசுவா 2ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தில் பாருங்க, அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், அவங்க தூங்குறதுக்கு முன்னாடியே அந்த வேவுக்காரங்க கிட்ட போய் அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும். இந்த அம்மா போய் அந்த வேவுக்காரங்க கிட்ட சொல்றாங்க, உங்க ஆண்டவர் ரொம்ப பெரியவருங்க, நான் உங்க ஆண்டவரை ரொம்ப நம்புறேன், ரொம்ப நல்லவர், அவர் வழி நடத்துவதில் அவருக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி. நீங்க நம்புறீங்களா நம்ம ஆண்டவர் இவ்வளவு பெரியவர்னு? ராகாப் அப்படிங்கிற ஒரு பெண்மணி சொன்னாங்க, விசுவாசித்தாள், அந்த ஆண்டவர் மீது அவர் நம்பிக்கை வைத்தாள். சொன்னாங்க, சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீர் உங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகோவுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். உங்க ஆண்டவர் உங்க கூட இருந்து செய்த மகத்துவமான காரியங்களை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாங்க, 11வது வாக்கியத்துல, கேள்விப்பட்ட போது. இந்த அம்மா இன்னும் நிறைய சொல்லியிருக்கலாம், சொல்லப்பட்டதெல்லாம் வேதத்துல எழுதப்படலை. அவங்க என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எப்படி மண்ணா பொழிந்தருளியது, என்னென்ன அதிசயங்களெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு, இதெல்லாம் இந்த அம்மா அந்த மதிலோரமா, எரிகோ மதிலோரமா வந்து போறவங்க பேசுறத கேட்டுட்டு காதல கேட்டு உள்ளத்துல வாங்கிக்கிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. இப்படி ஒரு ஆண்டவர், செயலில் மகத்துவமானவர், யோசனையில் பெரியவர், அப்படி ஒரு தெய்வம் உங்க தெய்வம். அதை கேள்விப்பட்ட போது இதயம் கரைந்து போயிற்று சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்க ஆண்டவரை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லையா? உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம ஆராதனை செய்யறோம் அப்படின்னு. அவரை போல பெரிய தேவன் மகாதேவன், வேதம் சொல்கிறது, அவருக்கு பேர் மகாதேவன். எனக்கு அந்த காலத்துல ஒரு பாட்டு பாடுவாங்க, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நம்முடைய தெய்வம் இயேசுவல்லால் இந்த நானிலம் தனில் வேறு தெய்வம் இல்லை. நம்முடைய தேவனை மாதிரி ஒரு பெரிய தெய்வம் யாரு என்று சொல்லி, எனவே அவரே வானத்தின் கீழே பூமியிலும் தேவனானவர், உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இப்போ எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அம்மா சொல்றாங்க பாருங்க, யோசுவா 2:9, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். இந்த அம்மா நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, விசுவாசத்துல சொல்லிட்டாங்க, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும்
உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களுக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் தைரியம் இல்லையா, திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இஸ்ரேல் ஜனங்கள் கூட இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இதெல்லாம் கேள்விப்பட்டு சோர்ந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கவள் உங்கள் வார்த்தையின்படி ஆக கடவது யோசுவா 2:21 அவர்களை அனுப்பிவிட்டாள், அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். விசுவாசித்தாள், செயலில் ஈடுபட்டாள். அவரை மாதிரி ஒரு தெய்வம் கிடையாதுங்கிறத விசுவாசிச்சா, ஒரு சிவப்பு கயிறு ஒன்று கட்டினா நான் அந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், அதுக்கு இதான் அடையாளம். நீங்க நிச்சயமா இந்த தேசத்தை கைப்பற்றுவீங்க. இந்த கயிறை பார்த்து ஏன் வீட்டாருக்கு நீங்க ஒரு தீங்கும் செய்யக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். The faith that she had, அவளுக்கு இருந்த விசுவாசமானது எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் பாருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆண்டவர் மீது அந்த விசுவாசம் வைத்திருந்தோம்னா நம்மளை யாராலையும் அசைக்கவே முடியாது. ஆண்டவர் பேர்ல அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு அடையாளம் கொடுத்திருக்கிறார். என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் என்ன அடையாளம் கொடுத்திருக்கிறார்? நமக்கு ஒரு அடையாள கயிறு. என்னது? அவரை விசுவாசிக்கிற பிள்ளைங்க, கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அவளை எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். எனவே நாங்களும் என்ன செய்வோம்? அவர் ஓய்ந்திருந்தது போல கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார். நாங்களும் ஓய்வு நாளை ஆசரித்து அதை பரிசுத்தமாக காத்துக்கொள்வோம். அப்படிங்கிறதான் கடைசி காலத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பரீட்சை. மீதமான திருச்சபைக்கு நம்மளுடைய விசுவாச கயிறு எப்படி இருக்குது? நம்முடைய அடையாள சின்னம் எவ்விதமாக இருக்கிறது? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய திருச்சபையில் 5 S சொல்றோம். 5 S இருக்கு. என்னது அப்படின்னா, சாபத் ஓய்வு நாள், சாங்சுவரி ஆசரிப்பு கூடாரம், செகண்ட் கமிங் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றிய உபதேசம், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி தீர்க்க தரிசன வரம், அண்ட் த ஸ்டேட் ஆஃப் த டெட் மரித்தோரின் நிலைமை. தெளிவான 5 உபதேசங்கள் ஆண்டவர் நம்முடைய கரத்துல தேவன் நமக்கு தந்திருக்கிறார். யாராவது ஒருத்தங்க நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை எனக்காக வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும், கொஞ்சம் சத்தமா. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை யாராவது வாசிங்களேன். வாசிங்கண்ணே. நீதிமொழிகள் 9:1. ஞானம் தன் வீட்டை கட்டி, சரிங்களா, 7 தூண்களை சித்தரிக்கும். நம்ம திருச்சபையில 7 தூண்கள் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? பில்லர் ஆஃப் ஃபெய்த் நம்ம பார்த்தோம். த பில்லர் ஆஃப் கிளவுட், த பில்லர் ஆஃப் ஃபயர், அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம். தூண்களை போன்ற அந்த அக்னி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் தேவனுடைய பிள்ளைகளை வழி நடத்திட்டு இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, 7 தூண்கள் ஞானத்தினால வீட்டை என்ன செய்யறாங்களாம்? பில்டட் ஹர் ஹவுஸ். 7 தூண்களால் கட்டப்பட்ட வீடு. இன்னைக்கு அற்புதமான நம்முடைய பில்லர் டாக்டரின், 7 pillars of truth என்ன அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை. யார்கிட்ட இருக்கு இந்த சத்தியம்? தி சாங்சுவரி ஆசரிப்பு கூடாரம் யார் கையில் இருக்குது? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் நுட்ப நியாய விசாரணை எந்த சபையில் இருக்குது? தி சாபத், தி 4th commandment யார் இதை சொல்றா? தி லா ஆஃப் காட், தேவனுடைய கற்பனையை குறித்து யார் பேசுறா? தி ஸ்டேட் ஆஃப் தி டெட் மரித்தோருடைய நிலைமையை குறித்து யார் பேசுறா? 3 தூதர்களுடைய தூது, முத்தூது யார் பேசுறா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதமான சத்தியங்களை ஆண்டவர் நமக்கு
பில்லராக, தூண்களாக கொடுத்திருக்கிறார். எவ்விதமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் வழிநடத்தி வந்ததோ, நமக்கு ஆண்டவர் தூண்களை கொடுத்திருக்கிறார். ஞானத்தினால இந்த தூண்கள் வீட்டை பலப்படுத்துகிறது. சித்தரிக்கப்பட்ட இந்த தூண்கள் ஆண்டவர் சொன்னார் யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒன்லி ஒன் வே, ஒரே வழிதான். இயேசு என்னும் வழியாக நாம் பிதாவினிடத்தில் சேர வேண்டும். சங்கீதம் 119:105 சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் வழிகாட்டியது போல என்று ஆண்டவர் அவருடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை இன்று வழி. நான் சொன்ன அற்புதமான சத்தியங்கள் 5S பத்தி நம்ம பேசுறோம். 7 தூண்கள், பில்லர் டாக்டரின், தூண்களை போன்ற சத்தியங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை உபத்திரவங்கள் எத்தனை கஷ்டங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்தாலும் வனாந்தரம் அப்படி பார்ப்பதற்கு எங்க போகுதுன்னே தெரியாது. கண்களுக்கு முன்னாடி வழி இருக்கிற மாதிரியே தெரியாது. வனாந்தரத்துல போய் நின்று பாருங்க. ஆனா அங்கு மேகஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தியது. அவர்களுக்கு முன்பதாக மேகஸ்தம்பம் சென்றது. ஒரு நாளும் அதை அவர்களை விட்டு விலகி போகவில்லை. இன்னைக்கு ஆண்டவருடைய சபையை வழி நடத்துறதற்கு ஆண்டவர் பில்லர் டாக்டரின் நமக்கு கொடுத்திருக்கிறார். தூண்களை போன்ற சத்தியம். வேதம் சொல்லுது, இருளுள்ள ஸ்தலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பொழுது விடிந்த அந்த விடிவெளி நட்சத்திரம் தோன்றும் அளவும் இந்த விளக்கை போன்ற திருவசனத்தை கவனித்திருப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு மிக அழகாக சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் யோசுவாட்ட சொன்னாரு, யோசுவா நான் உன் கூட இருப்பேன், மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். செய்ய வேண்டிய காரியம்லாம் என்ன அப்படின்னா, யோசுவா 1:8 நீங்க பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆண்டவர் தொடர்ந்து அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எப்படி அப்படின்னா, அவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு எப்படி இருக்கணும்? பிரியாது இருக்க வேண்டும். இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் யோசுவா 1:9 சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? யோசுவா 1:9 பெலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் கூடயே இருப்பார். ஒரு நாள் அவருடைய பிள்ளைகளை விட்டு ஆண்டவர் விலகுவதில்லை என்பதை குறித்து கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம். உபாகமம் 7:19 சொல்கிறது, உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். யாரையாவது பார்த்து பயப்படுவியா? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. நீ யாரை பார்த்து பயப்படுவியோ அவங்க பயப்படும்படி ஆண்டவர் செய்வார் அப்படின்னு. அதனால நான் சொல்லுவேன், நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? வழி நடத்தும்படிக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளோடு கூட கடந்து வருகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்கிறது. எரிகோ பட்டணத்தை ரொம்ப அற்புதமாக பரலோகத்தின் தேவன் வீழ்த்தினார் என்பதை குறித்தும் கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. 2025ஆம் ஆண்டு ஆரம்பமாகும் பொழுது எல்லாரும் சொன்னாங்க, இவர் கூகுள் நிறுவனத்தினுடைய முன்னாள் CEO. அவர் சொன்னார், 2025ஆம் ஆண்டு ஒரு பயம் காட்டும் ஆண்டாக இருக்க போகிறது அப்படின்னு சொன்னார். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்க சொன்னாங்க, WHO அவங்க சொன்னாங்க, பயங்கரமான கொடிய நோய்கள் இந்த ஆண்டிலே தோன்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய இயற்கை சீற்றங்களும் பேரழிவுகளும் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னாங்க. பேங்க்ல பயங்கரமான ஏற்றத்தாழ்வுகள், பண வீக்கம் போன்றவைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வங்கியில நிதி பற்றாக்குறை ஏற்படலாம் என்பதை குறித்து சொன்னாங்க. அநேக நாடுகள், உலக பிரசித்தி பெற்ற நாடுகள் பயங்கரமான கடனின் நிமித்தமாக
கடன் என்றும் கடலிலே மூழ்கி விடுவார்கள் என்பதை குறித்து சொன்னாங்க. பெரிய பெரிய நாடுகள் அவைகள் இந்த பொருளாதார நெருக்கடியில் சிக்கி அவர்களால் ஜீவிப்பது, தப்பி பிழைப்பது கடினமாகிவிடும் என்றும் அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிலர் சொன்னாங்க பெரிய வல்லரசு நாடுகள் ஸ்தம்பித்து போய்விடும் அப்படின்னு சொன்னாங்க. 2025ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் அச்சுறுத்தக்கூடிய செய்திகள் ஏராளம் செய்தித்தாள்களையும் யூடியூப்லேயும் செய்தி சேனல்களையும் வந்து கொண்டே இருந்தது. நான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சொன்னேன், ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், ஹீ இஸ் a faithful God. அவர் வாக்கு மாறாத தேவன், தம்முடைய பிள்ளைகளை நடத்துவார் அப்படின்னு. இப்படிப்பட்ட இந்த கடைசி காலத்திலையும் இந்த மீதமான திருச்சபையை ஆண்டவர் எப்படி நடத்த போகிறார் என்பதை பற்றின ஒரு விஷன், ஒரு தரிசனம் ஆண்டவர் நம்முடைய தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கடைசி காலத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிக்கும் என்ற எண்ணம் தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. கடைசி காலத்து சபை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் எவ்விதமாக கடந்து செல்லும் என்ற எண்ணம் அவர்களுக்கு உண்டான பொழுது ஆண்டவர் இந்த ஒரு தரிசனத்தை அவங்களுக்கு காட்டினார். அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு குறுகிய பாதை வழியாக தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தை நோக்கி பிரயாணிக்கிறார்கள். ஒரு குறுகிய பாதை வழியாக பரலோகத்தை நோக்கி பிரயாணிக்கிறார்கள். அவங்க அப்படி பிரயாணிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிகினிங்கில் பார்க்குறீங்க, கீழே பார்த்தீங்கன்னா ஒருவேளை அவங்க குதிரை வண்டியில் போவாங்களா இருக்கும், மாட்டு வண்டியில் போவாங்களா இருக்கும். அப்புறம் பாதை இன்னும் குறுகுது, அதுக்கப்புறம் மாட்டு வண்டி, குதிரை எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி நடந்து போகிறாங்க. அப்படி இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சில இடத்துல பாதையே இல்லாமல் அந்த தீர்க்கதரிசியினுடைய தலையின் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பாதை துண்டிக்கப்பட்டிருக்கும். பாதையே இல்லாமல் கயிறு மாத்திரம் தொங்க விடப்பட்டிருக்கும். அப்போ அந்த கயிறை பிடிச்சி அந்த இடத்த அப்படி தாண்டி, அந்த கயிறை பிடிச்சி தாண்டி போனாங்களாம். அதுதான் அவங்க விசுவாச கயிறு. ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட குறுகலான வழிகளை அவர்கள் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை நேரிடும் என்பதை குறித்து ஆண்டவர் அந்த அம்மையாருக்கு அந்த தரிசனத்தில் வெளிப்படுத்தினார். நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கடைசி காலத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம், நம்முடைய பிரயாணம் பாதை குறுகி கொண்டே செல்கிறது. சில இடங்களில் கடந்து போயிடலாம், சில இடத்துல கடக்க முடியாது. விசுவாச கயிறை பிடிச்சி நம்ம தாண்டி நம்ம அக்கறை செல்ல வேண்டும். அதில் ரொம்ப அற்புதமாக அந்த தரிசனத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த விஷன். இதில் இந்த படத்தை நான் உங்களுக்கு ஒரு முறை காட்டுறேன். அந்த பிரயாணத்தில் அட் த எண்ட் கடைசியில் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறாராம். அவருடைய கரத்திலிருந்து வருகிற வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை யாரெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்களாம் அக்கறை போய் சேருவாங்க. யார் அந்த வெளிச்சத்தை பார்க்காம பிரச்சனைகளையும் உபத்திரவங்களையும் பார்க்குறாங்களோ அவங்க பாதாளத்தில் விழுந்துருந்தாங்க. அவங்களால ஒரு நாளும் என்ன செய்ய முடியாது, எந்திக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எனவே we have to be very careful to not to look into the problems. பிரச்சனைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. நம்மளை வழிநடத்துகிற ஸ்தம்பம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த மேக ஸ்தம்பத்தில் அவர் நம்மை வழிநடத்தி செல்கிறார். அவருடைய வெளிச்சத்தை பார்த்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதை குறித்து கர்த்தருடைய வேதமும் தீர்க்க தரிசனமும் நமக்கு மிக அழகாக சொல்கிறது. ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா 44:21, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலையும் அவருடைய திருச்சபையை ஆண்டவர் விட்டு விலக மாட்டாரு. அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு நாளும் மறந்து விடுகிற தேவன் அல்ல என்று சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு மிக அழகாக சொல்கிறது. ஆண்டவர் சொல்றார் உபாகமம் 7:6, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். எப்படி இருக்கிறதுக்கு? சொந்தமாக இருக்கும்படி. ஆண்டவர் சொல்றாரு எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படிக்கு, பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களை ஆண்டவர் வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். எனக்கு இது ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம். எத்தனையோ கோடி மக்கள் நம்மளை சுற்றி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னையும் பேர் சொல்லி அழைச்சி இந்த
திருச்சபையில் அவருக்கு நாம் பிள்ளைகளாக இருக்கும்படி ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கு. எனக்கு இந்த வசனமும் ரொம்ப பிடிக்கும் பாருங்க. உபாகமம் 7:7, திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஒரு பெரிய ஜாதி, ஒரு பெரிய ஜனக்கூட்டம் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கொஞ்சமாயிருந்த உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். 1 கொரிந்தியர் 1:9 பாருங்க. கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வசனம், ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட், பேஜ் 64, ரொம்ப அழகா சொல்லுது. We shall often have to bow down and weep at the feet of Jesus because of our shortcomings and mistakes. சில சமயத்தில் நம்ம தவறு செய்து விடுகிறோம் நம்முடைய பலவீனத்து நிமித்தமாக. பட் we are not to be discouraged. அதனால நீங்க சோர்ந்து போகாதீங்க. இயேசுனுடைய பாதத்தில் வீழ்ந்து அழுது ஜெபியுங்க. Even if you are overcome by the enemy, சில சமயத்தில் சாத்தான் நம்மை மேற்கொண்டாலும் we are not cast off. ஆண்டவர் நம்மை தள்ளி விடுவதில்லை. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுவோமா? சில சமயம் சின்ன சின்ன பலவீனங்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க விழுந்துருந்தாங்க. பேதுரு ஆண்டவரை காட்டி கொடுத்தாரு. பேதுரு ஆண்டவரை சபிச்சாரு. சபிக்கவும் திட்டவும் தொடங்கினான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனாலும் ஆண்டவர் பேதுருவை என்ன செய்யல? வெறுத்து விடவில்லை. நம்மையும் ஆண்டவர் கைவிட போகிறதில்லை என்பதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இங்க எனக்கு ரொம்ப பிடித்தமான காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹீலிங்ஸில் ஏஞ்சல்ஸ் ஆர் அவர் கம்பேனியன்ஸ். போகிற பாதையில் தேவ தூதர்கள் நமக்கு உதவும் கரங்களாக இருந்து நமக்கு சேவை செய்கிறார்கள் என்று ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 48:14, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். யாரும் சோர்ந்து போகக்கூடாது, யாரும் அதறியப்பட்டே போகக்கூடாது. ஆண்டவர் ஒரு நாளும் தம்முடைய திருச்சபையை கைவிடுகிறவர் அல்ல. அந்த மேகஸ்தம்பம் ஒரு நாளும் விலகி போகாது, அது நம்மோடு கூட இருக்கும். மரண பரியந்தமும் நம்ம என்ன செய்வார்? அவர் நடத்துவார். நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் அதை முடித்து வைக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு இந்த பாடலில் ரொம்ப பிடித்தமான ஒரு அடி, நீங்களும் என் கூட சேர்ந்து பாடணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். என் கூட சேர்ந்து பாடுங்க. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. பாடானாலும் எப்படி போகணுமா? பாடி செல்ல வேண்டும். பாடுகள் வந்தாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரன் தான் நம்முடனே. இயேசு பரன் நம்மோடு கூட இருக்கிறார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. எத்தனையோ பிரயாசங்களை கடந்து இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் கானான் தேசம் கொண்டு சேர்க்கும் வரையிலும் ஆண்டவர் அவங்களை விட்டு ஒரு நாளும் விலகினது இல்லை. நாமும் கானான் போய் சேரும் வரை ஆண்டவர் இந்த சபையோடு கூட இருப்பார். பாதாளத்தின் வாசல்கள் ஒரு நாளும் மேற்கொள்வது இல்லை. கர்த்தர் உங்கள் ஒருவரையும் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசத்தில் தரித்திருந்து முன்னேறி செல்லுவோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சுத்தமான ஓய்வு நாளிலே கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கின இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் தொழுது சேவிக்க ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இப்படி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே பார்த்த வண்ணமாக ஒரு நாளும் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை விட்டு விலகினதில்லை என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே. ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே சத்திய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவராக, சத்தியம் என்னும் தீபத்தின் வழியாக உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகிற தெய்வமாக நீர் இருப்பதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே, போகும் பாதை ஆண்டவரே கடினம் என்றாலும், ஆண்டவரே போகும் பாதை குறுகியது என்றாலும், ஆண்டவரே நீங்கள் கொடுக்கிற நம்பிக்கை விசுவாசத்தை கொண்டு ஆண்டவரே நாங்கள் முன்னேறி செல்கிற பிள்ளைகளாய் கிருபை தாருங்க. ஆண்டவரே, நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே
விசுவாசத்தில் பின்வாங்கிறவர்களாக இராதேயுங்கள் என்று சொல்லி விசுவாசத்தில் பின்வாங்குவோமே என்று சொன்னால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிற வண்ணமாக ஆண்டவரே உம்மேல் நாங்கள் விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் முன்னேறி சென்று கொண்டே இருக்க கிருபை தாரும். ஆண்டவரே நாங்கள் கடல் கொந்தளிப்பதை பார்க்காத பிள்ளைகளாக தகப்பனே இயேசு எங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் நாங்கள் பார்க்கவும். தகப்பனே இயேசு எங்களை நடத்துகிற தெய்வம், அவர் தம்முடைய பிள்ளைகளை கைவிடுகிற தெய்வன் அல்ல. சங்கீதக்காரன் சொன்னது போல தகப்பனே கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவரே இந்த தெய்வம் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தெய்வம், வழிநடத்துவதில் அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்பதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் எங்கள் பார்வையை இயேசுவின் மீது பதித்த பிள்ளைகளாய் முன்னேறி செல்ல கிருபை தாருங்க. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, வெறுமையாக்குகிறோம். உமக்கு நிகரான தெய்வம் இல்லை, வழி நடத்தும் தெய்வம் இல்லை. ஆண்டவரே நீங்க எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க, நடக்க சொல்லி பழக்குங்க. நாங்கள் எல்லாரும் முன்னேறி செல்ல கிருபை தாருங்க. ஆண்டவரே இந்த பாவ உலகத்தையும் சாத்தானையும் சோதனைகளையும் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை தாருங்க. எவ்விதமாக இந்த ஓய்வு நாளில் நாங்கள் இளைப்பாறுகிறோமோ அதுபோல நாங்கள் நித்திய காணாலிலும் இளைப்பாறுகிற பிள்ளைகளாய் இருக்க கிருபை தரும்படியாய் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் ஆறுதலும் தேறுதலும் சமாதானமும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவருகை மட்டும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென், ஆமென்.